இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, என்ன ஆதி, என்னாச்சு? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? பாரதி, வெயிட். ஏன் இப்படி பதற? ஆதி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னடா வம்பா போச்சு? என் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிச்சிருக்கேன். என்ன பண்றேன்னு என் பொண்டாட்டியே கேட்டா இதெல்லாம் நியாயமா? ஹலோ மேடம், என்ன நடக்குது? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆதி, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இவ்வளோ ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன். அதை என்ஜாய் பண்ணாம அப்படி என்ன யோசனை? ஆதி, ஆதி, இன்னைக்கு வந்து சிவராத்திரி பூஜைல அதுக்கு சாமிக்கு வச்சு படைக்க சக்கரை பொங்கல், ஸ்வீட்டு, பலகாரம் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெய்யெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான். ஆதி, நான் உங்களை போயிட்டு ரெடி ஆயிட்டு வர சொன்னேன்ல, நீங்க என்ன அப்படியே இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே, மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல, இப்ப போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி, நான் போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வரேன். ஃப்ரெண்ட், இங்க 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 இங்க. வா வாரே வா. இந்த பட்டு பாவாடை சட்டையில பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு சூப்பரா வரேன். ஓகே ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் என்ன? சரிங்க ஃப்ரெண்ட். இது யாரு? உன் ஃப்ரெண்டா? இல்ல அந்த பக்கத்து வீட்டுல இருக்கான்னு சொன்னியே அவனா? சரி, நாம வீட்டு பூஜைக்காக இப்ப அவன் வந்திருக்கான். சரியா? இந்த சரி சரி, நீங்க விளையாடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தம்பி, நீங்க வாங்க வாங்க வாங்க. பாரதி உள்ள இருக்கா? பாரதி, கெஸ்ட் வந்திருக்காங்க பாரு. உள்ள போங்க, உள்ளதான் இருக்கா. நான் ரெடி ஆயிட்டு வரேன். கெஸ்டா? பாட்டி, நான் சொல்றத கேட்டு நீங்க ஷாக் ஆகாதீங்க. ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. என்னடி சொல்ற பாரதி? ஆதிக்கு ஞாபகம் வந்துருச்சா? அப்போ உன்னை யாருன்னு தெரியுதா? அம்மா, அப்பாவுக்கு ஞாபகம் வந்துருச்சாமா? என்ன கூட ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்டாரு. வந்துச்சு, ஆனா முழுசா வரல. ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த பூஜையால அவருக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிச்சனுக்கு வந்து ஆதி பேசினப்போ அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. அப்பப்ப பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. என்ன பாரதி சொல்ற? இப்படிலாம் கூட நடக்குமா? நீ சொல்றத பார்த்தா ஆதிக்கு தானாவே பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றது? இந்த நேரம் பார்த்து உன் புருஷன்னு சொல்லிட்டு அந்த கடங்காரன் வேற வீட்டுல வந்து உக்காந்துருக்கா. இப்ப இந்த ஆதி வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையே. 2 பேரும் வந்து பூஜையில உக்காந்துட்டா பூஜை யாரு கூட? இப்போ இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பாட்டி? உங்களுக்கு என்னதான் ஆச்சு பாட்டி? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு விவசாயே இல்லாம போச்சு. அத்தை, சரி சரி, எல்லாரும் திட்டாதீங்க. ஒரு ஃப்ளோல அப்படி வந்துருச்சு. சரி போங்க, பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க, போங்க. வா. ஆதி, சொல்லுங்க பாரதி. ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் ரெடி ஆகலையா? நான் தான் வரலன்னு சொன்னேன்ல. பூஜை பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க, சரின்னு சொன்னேன்.
மற்றபடி எனக்கு இதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் போய் ஆக வேண்டியதை பாருங்க ப்ளீஸ். அப்ப ஆதிக்கு ஞாபகம் வந்துட்டு போயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜையில கலந்துக்கிறேன்னு தானே சொன்னாரு. இப்பயே இப்படி பேசுறாரு. என்ன யோசிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க பாரதி, போங்க. ஆதி, கட்டாயப்படுத்துறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் வாங்க ஆதி. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி பாரதி, நீங்கள் போங்க, நான் வரேன். ம். பூஜைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறத அந்த சூர்யா கிட்ட சேலஞ்ச் கூட பண்ணாரே. அப்புறம் ஆதி கிச்சனுக்கு வந்தாரு. கல்யாணம் ஆன புதுசுல நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்த மாதிரி சொன்னாரு. இப்ப வந்து ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரெடி ஆகலையான்னு கேட்டா நான் இப்ப பூஜைக்கு வரேன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அட பாஸ் சாரி. வாங்க, உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, நீங்க வந்துட்டீங்கல்ல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம், ஆ. அப்பா பரமேஸ்வரா, இந்த ஊரும் நாடும் மக்களும் நல்லா இருக்கணுப்பா. எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய். இங்க பாருங்க, எனக்கு ஃபுல்லாலாம் விளையாட தெரியாது. நீங்கள் தான் விளையாடணும். ஓகே? ஆ ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் ஒன்று போடணும். ஹை, சூப்பர். நான் பாம்பு கிட்ட சிக்காமே மேலே போயிட்டே இருக்கேன். சூப்பர் தமிழ், சூப்பர்.